வெல்கம் டு மிட்டு பாப்பா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடான உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 3 எடுத்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கோங்க. 3 பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 ஆனியனுக்குள்ளே மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிடுவேன். இங்கே மட்டனை நான் ப்ரெஷர் பண்ணி வேக வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் போட்டு. நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனியனுக்கு அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் நல்லா வதங்கினோடனே இந்த சின்ன கப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 6 கிளாஸ் போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ். நீங்களும் அதே மாதிரி அளந்துக்கோங்க ஒரு 3 பேருக்கு. அப்படியே இஞ்சி பூண்டு அரைச்சி அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி வச்சாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் கடையில் வாங்குறது அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நான் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அதோட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரம் வேணாம், அதனால நான் பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா வதங்கிட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆனியனை நீங்கள் ஒரு 3 பழுத்த தக்காளியை நீளமாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் 2 மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள். இதுக்கப்புறம் நான் மட்டன் ஆட் பண்ணிப்பேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக சூப் ஊற்றுவேன். அவ்வளோதாங்க. தேவையான மட்டன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சாஃப்டாக ஃபீல் ஆக மாட்டேன். அந்த இடத்துல தயிர் ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. தயிர் ஊற்றுறதுக்கப்புறம் நான் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் 4 கிளாஸ் சூப் ஊற்றுவேன். 4 கிளாஸ் சூப் ஊற்றுறதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். நான் இங்கே எடுத்துக்கிறது அரை லெமன். அந்த அரை லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடிட்டு 2 விசில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்க. அண்ட் மிட்டு பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் சுட 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 பிரியாணி ரெடி.